நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு, தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இதெல்லாம் 100% கொடுப்பனை இல்லை, எதை நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். தனுசு ராசி லக்னம் 12 ராசி கட்டங்களில் காலபுருஷனுக்கு 9வது வீடு, பாக்கியஸ்தானம். தனுசு ராசியின் அதிபதி குரு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். தனுசு ராசி லக்னத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இந்த பதிவினுடைய பலன் கண்டிப்பாக பொருந்தும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய நவகிரகங்களை அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 9வது வீடு, பாக்கியஸ்தானம். இந்த வீடு யுத்த பூமி, அதாவது போர்க்களத்தில் வீரர்கள் சண்டையிட்டு மாண்டு மடிந்த இடம், அதாவது சுடுகாடு, மயான பூமி. சுடுகாடு பார்த்தீங்கன்னா அனைத்து ஊர்களிலும் ஓரமாக இருக்கும். சுடுகாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்தவர்களை கொண்டு போய் சாங்கியம் சடங்குகள் செய்து விதைத்து விடுவார்கள். சமாதி கட்டி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விளக்கு வைத்து கற்பூரம் ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவாங்க. இது மயான பூமி. அது மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் தாத்தா வழி உறவுகளை விட்டு, பங்காளிகளை விட்டு பார்த்தீங்கன்னா தூரமாக போய் வாழக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தாத்தா உறவுகளிடம், பங்காளிகளிடம் இவங்களுடைய வாழ்வாதாரம் அமையாது. இவங்க இருக்கக்கூடிய இடத்தில் சொந்தமும் இருக்காது, பந்தமும் இருக்காது. அந்த மாதிரியான இடத்தில் இவங்க வாழ்வாதாரம் இருக்கும். அப்போ எங்கே தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்வாதாரம் எங்கே தான் இருக்குது அப்படின்னா, ஏரி ஓரம், ஆற்று ஓரம், மலை ஓரம், புறம்போக்கு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தனுசு ராசியை காணலாம். அதாவது மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்களை புறம்போக்கு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவங்களை காணலாம். பாட்டியுடைய சொத்தில், பாட்டிக்கு அவங்க அம்மா வரதட்சணையாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய சொத்தில் அம்மாவுக்கு வரதட்சணையாக கொடுத்துருப்பாங்க. அங்கே சொத்தில், அப்படி இல்லைன்னா மனைவிக்கு மாமியார் வரதட்சணையாக சொத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தங்க நகை நல்லா வசதி வாய்ப்பாக இவங்களுக்கு கொடுப்பாங்க. பாட்டி சொத்தில், அம்மா சொத்தில், மனைவி சொத்தில் இவங்க வாழ்வாதாரம் குடியிருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பாட்டி சொத்துலேயே இருப்பாங்க. பாட்டியுடைய சொத்துக்களை அனுபவித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் பாட்டி உயிரோடு இருந்துச்சுன்னா பாட்டிக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, பாட்டியை கொடுமைப்படுத்துவாங்க. அம்மாவுடைய சொத்துக்களில் இவங்க அனுபவித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அம்மாவோட சண்டை கட்டுவாங்க, அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது மனைவிக்கு இத்தனை பவுன் வரதட்சணை போடணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஆனால் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள். இதெல்லாம் உங்களுடைய கொடுப்பனை. அதாவது பாட்டி சொத்து, அம்மா சொத்து, மனைவியுடைய சொத்து அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பனை எது இல்லை, 100% உங்களுக்கு கொடுப்பனையே இல்லை அப்படின்னா எதை நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்படின்னா, தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு தாத்தா சம்பாதித்த சொத்து. தனுசு ராசியில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னால பூர்வீகம் அழிந்து இருக்கும். அப்பாவே பூரிய சொத்தை விட்டுட்டு வந்திருப்பார். பூரிய சொத்தை அவங்க பங்காளிகளிடம் விற்றுட்டு பூரிய சொத்தை விட்டுட்டு அவரே இடம் பெயர்ந்திருப்பார்.
அப்படி இல்லை பூரிய சொத்து எனக்கு இருக்குது அப்படின்னா தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த பூரிய சொத்தை நீங்கள் வந்து 100% அனுபவிக்க முடியாது. அது வந்து உங்களுக்கு கொடுப்பனம் இல்லை. தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்து தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனம் இல்லை. இதை வந்து நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளும். தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பிறக்கின்ற ஆண், முதல் பிறக்கின்ற பெண், முதல் பிறக்கின்ற குழந்தைகள் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இல்லை. முதல் பிறக்கின்ற பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அவங்களுடைய சம்பாத்திய வருமானத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு, அடுத்தது ஒரு ஆண் குழந்தை, அடுத்தது ஒரு பெண் குழந்தை அப்படின்னா முதல்ல பிறக்கின்ற ஆணும் முதல்ல பிறக்கின்ற பெண்ணும் அவங்களுடைய சம்பாத்தியம் வருமானம், அவங்களுடைய வருமானத்தை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியாது. அது வந்து கொடுப்பனை தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சுதாரித்து செயல்படலாம். பூரிய சொத்து எனக்கு இருக்குது, அப்பா காலத்திலிருந்து தாத்தா காலத்திலிருந்து சொத்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியாது. எனக்கு வந்து அப்பா வந்து காடு பிரித்து விட மாட்டார், அப்பா வந்து சொத்து தரமாட்டார் அப்படின்னு நீங்கள் வந்து புலம்புவதில், அப்பாவோட சண்டை கட்டுவதில் எந்த புரோஜனமும் இல்லை. தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் படித்து முடிச்சுட்டு படிப்பு வருதோ வரலையோ 5 வயசுல இருந்தே சம்பாதிக்க தொடங்கி விடுவீர்கள். நீங்கள் சம்பாதித்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் வந்து வீட்டு மனையோ சொத்துக்களோ நீங்கள் வந்து சொந்த வீடோ கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு, இதுதான் வந்து உங்களுக்கு கொடுப்பனை. இதை வந்து தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரதட்சணை வருகிறது. கேட்டு வாங்குறாங்க, எத்தனை பவுனு போடுவாங்க, இதே சொத்து நிலங்கள் வருமா அப்படின்னு வரதட்சணை கேட்டே வாங்குவாங்க. முதல்ல தனுசு லக்ன ராசிக்காரர்கள் அங்கே போய் கால் வச்சாங்கன்னா மச்சனன்கள் சொத்து, அதாவது மாமியார் வழியில் சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மா, பாட்டி, மனைவி, பெண்கள் வழி சொத்துக்கள் தான் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை உண்டு. தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் உங்களுக்கு கொடுப்பனை அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லை. மூத்த குழந்தைகளுடைய சம்பாத்தியம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தனுசு லக்ன ராசி என்பதற்கு கொடுப்பனை இல்லை. இதை வந்து நீங்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.